இது இன்றைக்கி வந்து மண்டே. ஸோ இன்றைக்கி வந்து ஜாவா லேப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்படி தான் காலேஜுக்கு போகிறேன். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக வெளியே ஃபுல்லாக மழை, சரியான மழை. என் காலேஜ் ரோடு எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால் ட்ரெஸ்ஸை போட்டு போனால் வீணாயிடும். ஸோ இந்த ட்ரெஸ் சேரானாலும் பரவாயில்ல, அத்தை வீட்டில் போய் குளிச்சு ரெடியாக போய்க்கலான்ட்டு இருக்கேன். ஸோ பை. டைம் 7 மணி ஆச்சு. ஸோ என்ன அப்படின்னா வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். காலைல சாமி எனக்கு வந்து ஆக்சுவலி நான் என்ன பிளான் இருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து 1:15க்கு டெஸ்ட்டு. அசம்பிளாக சொல்லியிருந்தாங்க 1:15க்கு. சரி நான் என்ன நினச்சேன், சரி ஓகே எங்கள் வீட்டிலேருந்து காலேஜ் வந்து ஒரு 10 கிலோமீட்டர், அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. சரி ஓகே 10 கிலோமீட்டர் தான். எப்படி தானே நான் யூஸ்வலாக போகிற டைம் ஒரு மேக்ஸிமம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். சரி ஓகே நமக்கு 1 மணிக்கு தானே டெஸ்ட்டு, ஒரு 12:30 இங்கேருந்து கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு தான் பிளான் இருந்தேன். நல்ல வேலை எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து ஆஃபீஸ் ஒர்க் போகிறாங்க. ஸோ ஒரே ரூட்டில் தான் போவோம். நான் அம்மாவுக்கு லைக் 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். ஸோ போகும்போது பாதியிலே கால் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து சீஃப் மினிஸ்டர் வராரு. இங்கெல்லாம் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஏர்போர்ட்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லிட்டாங்க. நானும் சரி ஓகேன்னு பார்த்துட்டு சரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போட்டு போகலாமான்னு யோசித்தேன். குளிச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் என் காலேஜ் ரோடு வந்து அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. சரி ஓகே இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு அப்போ போட்டிருந்த அதே ட்ரெஸ்லேயே வந்து அயர்ன் பண்ண ட்ரெஸ்ஸு, காலேஜ் போட்டு ட்ரெஸ் எடுத்து பேக் பண்ணிட்டு, நம்ம பேக்கில் ஒன்றுமே இருக்காது. அதை வந்து அப்படியே எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ போய் சரியான டிராஃபிக். நான் இங்கேருந்து 10:30 மணிக்கு கிளம்புனேன். சாப்பிட்டு தான் கிளம்புனேன். 10:30 கிளம்புனேன். அத்தை வீட்டுக்கு போய் சேரும்போது ஒரு 11:45 ஆயிடுச்சு. அப்புறம் போயிட்டு அந்த துணிலாம் துவைக்க போட்டுட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு, நான் என்ன நினச்சேன், சரி 20 நிமிஷத்தில் போயிடலாம், அங்கே போய் படிக்க ஆரம்பிச்சிடலாம் மிச்சம் அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி நல்ல நேரம். ஸோ ஜாவாவில் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக் ஜாவா ஃபுல்லாக வரும். அப்புறம் ஜாவா படிச்சுன்னா தெரியும், நான் சொல்கிற எல்லாத்துக்கும் புரியுமான்னு தெரில. இந்த நார்மலான ஜாவாவில் இருக்கும், இந்த இஃபெல்ஸு, ஃபாரு, வைல் லூப் அதெல்லாம் தாண்டி ஜாவான்னு பேசும்போதே வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அதான் என்ன அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸு, அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, கலெக்ஷன் கிளாஸஸ்னு சம்திங் அந்த மாதிரி நிறைய ஜானல் இருக்குது, நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதில் கடைசி ஒரு ஃபஸ்ட்டு 2 இன்டர்னல்ஸ்க்கு இந்த 2 டாபிக் வச்சு அப்போ படிச்சுட்டு போனேன். இந்த ஃபஸ்ட்டு மொத்தம் 10 டாபிக் இருக்குது இன்றைக்கி செமஸ்டர் எக்ஸாமுக்கு. அது ஒரு 8 டாபிக் நல்லா படிச்சுட்டு போயிட்டேன். கடைசியில் இந்த 2 டாபிக் இருக்குது, இந்த ஆப்லெட்ஸ் அப்புறம் வந்து ஸ்விங்குன்னு சொல்லிட்டு 2 டாபிக் இருக்குது, 2 டாபிக்ஸ் வந்து இருக்குது ஜாவாவில். என்ன அப்படின்னா அது வந்து ஓகே ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, அதை மட்டும் பார்த்துட்டு போனேன். சரி நல்ல வேலை எனக்கு அந்த கொஸ்டின் எடுக்கணும்ல லாட்டில், ஸோ அது வரல. அதே மாதிரி மேமே சொல்லிட்டாங்க, சரி ஓகே நான் ரொம்ப லேட்டாக எடுத்தாங்க. அது வந்து இன்னைக்கு தான் போன வாரம் தான் எடுத்தாங்க. ஸோ இந்த வாரம் எக்ஸாம், ஸோ 1 வீக் தான் இருக்குது. அது இல்லாமல் நடுவில் நிறையா வேறு செமஸ்டர்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மேமே வந்துட்டு, சரி நான் அதை கேட்கலப்பா, நீங்கள் மிச்சம்லாம் படிச்சு எழுதிங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி எடுத்து பார்த்தேன், ஈஸியான ப்ரோக்ராம் தான். ஸோ 2த்தையும் போட்டு வைவா போய் நம்ம ரோல் நம்பர் 1 ஆச்சு. ரோல் நம்பர் 1னா இதுதான் அட்வான்டேஜ், டக்குன்னு வைவா கூப்பிட்ருவாங்க. போனோன்னா வைவா அட்டன் பண்ணால் அப்படியே எக்ஸாம் முடிச்சா கிளம்பிக்கலாம். இதே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர்லாம் மொத்தம் 75 பேர் கிளாஸில். ஸோ அவனெல்லாம் வந்துட்டு 75ஆவதாக இருக்கிறவங்களாம் பாருங்கள் 6 மணி ஆயிரும் முடிச்சுட்டு போகிறதுக்கு எல்லாம் வந்துட்டு. ஏன்னா இப்போ வைவான்னு சொல்லி கேட்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுலாம் விட மாட்டாங்க. ஏன்னா எக்ஸ்டர்னல் கூப்பிட்டு வருவாங்க வைவாக்கு, வேறு ஏதாச்சும் ஒரு காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க. அவங்க வந்து நம்மளை வந்து துருவி கேட்கணும். 20 மார்க் வேறு அது வைவாவில். ஸோ ரோல் நம்பர் டக்குன்னு முடிச்சுட்டு அப்படின்னு போனேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி சீக்கிரம் வந்துட்டேன். இப்போ என்ன அப்படின்னா வந்து தமிழ் எக்ஸாம் நாளைக்கு புக்கு அதான் புக்கு தான் அனுப்பிட்டுருக்காரு சார். 300 பேஜ் இருக்குது அந்த புக். அது எப்படி படிக்கிறது எனக்கு தெரில. மேபி லைக் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான். நம்ம வந்து இந்த 11th 12th அந்த 10th ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு போகலாம், அதுக்கு சிமிலராக தான். ஆனால் என்ன இந்த இயல் அப்புறம் என்ன செய்யுள் அந்த மாதிரிலாம் இருக்காது. எனக்கு மறந்து போச்சு அதெல்லாம். ஃபஸ்ட்டு ஒரு காலத்துல செய்யுள் பாடல் இந்த மாதிரி ஏதோ இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஃபுல்லாக தியரி தான். நாளைக்கு டெஸ்ட்டு 1 மார்க். இதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் அப்செட். ஏன் அப்படின்னா இப்போ வந்து கொஸ்டின் ஆன்சராக இருந்தால் கூட ஏதாச்சும் எழுதலாம், கதை எழுதலாம். ஏன்னா லாங்குவேஜில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா கதை எழுதலாம், அழகாக கதை எழுதலாம். ஏன்னா சயின்ஸு அந்த மாதிரிலாம் இல்லை, அதுலேயும் கதை எழுதுவோம், அது வேறு. இது வந்து மார்க் போடுற மாதிரியே கதை எழுதலாம். ஸோ இது 1 மார்க்னு வைக்கும் போது நம்ம கரெக்டாக அந்த ஆன்சர் தெரிஞ்சால் தான் அட்டன் பண்ண முடியும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா மொத்தம் 100 1 மார்க்கா 50% கீழே வாங்கினோன்னா, அதாவது 50 மார்க் கீழே வாங்கிட்டோம் அப்படின்னா 6 தந்துடுவாங்க. 6 என்ன அப்படின்னா லைக் டேரெக்டாக அரியர் விழுதாது எந்த பேப்பருக்குமே. இது வந்து எங்கள் காலேஜ் இந்த மாதிரி தான். இப்போது ஒரு டைம் வந்து ஒரு பேப்பரில் வந்து கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அப்படியே அரியர் போகாது, 6 போகும். ரீஅப்பியரன்ஸ். ஸோ ரீஅப்பியரன்ஸ்லேயும் நம்ம ஃபெயில் ஆனால் தான் அரியராக மாறும். 6 முடித்தா அழகாக கிரெடிட்ஸ் வந்துடும். ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ
எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு போய் நல்லா படித்து எழுதிடணுன்னு தான் இருக்கேன். இப்போ தான் போய் ஆரம்பிக்க போகிறேன். டைம் எவ்வளோ ஆச்சு? 7:10 கிட்ட ஆச்சு. ஸோ இப்போ போய் அப்படியே படிக்க ஆரம்பிச்சோன்னா